ஹாய் பட்டூஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டேன். எனிவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து 10K வியூஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க எனக்கு. அதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து கமெண்ட்டில் தேங்க்யூ சூப்பர்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சூப்பர் தேங்க்யூலாம் சும்மா வந்திருக்காது. கண்டிப்பாக அந்த கட்டிங்கை பார்த்து ட்ரை பண்ணி வந்ததாக தான் இருக்கும். எனிவே எனக்கு தெரிஞ்சது 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தரேங்க. இது வந்து கைப்பகுதியில் ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு கடைசியாக சொல்கிறேன். இதில் வந்து 1/4 இன்ச்சு நம்ம வந்து கை நகத்தில் கீறி விட்டுட்டு 1/2 இன்ச்சு மடித்து ஒரு ஓட்டு தையல் போட்டு விட்றணுங்க. ஓட்டு தையல் போட்டு விட்டுட்டு இந்த கையும் அதே மாதிரி தான். அந்த ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட் வரணும் நமக்கு கரெக்டாக. மாற்றி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஏரோ மார்க்கு. அடித்து தூக்கி போட்டு அந்த சைடு பேக் வந்து அதே மாதிரி தான் 1/4 இன்ச் கீறி விட்டு 1/2 இன்ச் மடிச்சு அடிச்சுக்கலாங்க. அந்த மார்க்கு கலவை மடிச்சு அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு டாட் பாயிண்ட் பிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அந்த ஸ்டிச்சிங்க்கு இருக்க துணியை விட்டுட்டு அதிலேருந்து 4ஆக மடக்கி ஒரு மார்க் போட்டு டாட் பாயிண்ட் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு பகுதி இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜர்க்கா பேக் அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஊசி மார்க் போட்டு அந்த டாட் கலவாக அந்த ஊசி மார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பாயிண்ட்டாக டாட் பிடிச்சிக்கணுங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறாது, கரெக்டாக வரும். அதே சமயம் நூலெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுட்டு அடிங்க செல்லப்பட்டிங்களா. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு ப்ளவுஸ் கையில் எடுத்தால் அந்த ஃபினிஷிங் தான் நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நம்ம ஸ்டிச்சிங்கெல்லாம் செகண்ட்ரி தான். இது வந்து பட்டிக்கு வெட்டுறேங்க. நான் 3 துணி வச்சுருக்கேன். துணி இருக்குன்னங்காட்டிக்கு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட துணி இல்லைன்னா 2 கூட கொடுத்துக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ்க்கு 2 கண்டிப்பாக வேணும். லைனிங் ப்ளவுஸ்க்கும் அந்த லைனிங் துணி இதுன்னு சேர்த்துனா போதும். மொத்தம் 3 துணி. இதுக்கும் நான் 3 கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கும்ன்றங்காட்டிக்கு. ஜர்க்கா வந்து முன்னாடி வரணுங்க. இதை க்ராஸாக வச்சு அந்த மடக்கிறது வந்து நம்மளே பார்த்து மடக்கணும். செகண்ட் அடிக்கிறதுல வந்து மிஷினை பார்த்த மாதிரி மடக்கணும். அப்போ தான் 2 தைச்சி வரும்போது ஆப்போசிட் கரெக்டாக இருக்கும். அடித்து எடுத்துக்கிட்டு ரோல் பண்ணி அடிக்கணுங்க. இந்த இடத்துல எதுக்கு வெட்டி விடுறதுன்னா ஷேப் கிடைக்கிறதுக்காக தான். இப்படி பார்த்துட்டு நீட்டாக வந்துருந்துச்சுன்னா ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது ரோல் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஷோல்டர்லேருந்து உருட்டணுங்க. உருட்டி சென்டரில் கொண்டு வந்துட்டு அப்புறம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கணும். 1/2 இன்ச்சுக்கு நேராக போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டிங்களா? இந்த சைடு இருக்கிறது இதையும் உருட்டி அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அப்படியே மடக்கி அடிச்சுக்கோங்க. போட்டு நம்ம ஷோல்டரில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஊப்பட்டி பற்றிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஊசி தையல் போடணுங்க. பாருங்கள், ஊசி தையல் போட்டு எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஊப்பட்டி ஐப்பட்டி வெட்டி அடிச்சுக்கலாம். ஊப்பட்டிக்கு நான் கிராஸ் இந்த ஸ்ட்ரைட் பீஸ் இது எடுத்துருக்கேன். ஐப்பட்டிக்கு ஊப்பட்டிக்கு எப்படி வைக்கணுன்னா, ஊக்குப்பட்டிக்கு வந்து மேலே அடித்து உள்ளே திருப்பணும். ஐப்பட்டிக்கு வந்து உள்ளே அடித்து வெளியே திருப்பணும். நீங்கள் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க அந்த பட்டி மேலே, அப்போ மாறாது உங்களுக்கு. இப்போ அடிக்கிறது வந்து நான் ஐப்பட்டி அடிச்சிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இது வந்து உள்ளே அடித்து வெளியே திருப்பணும். இப்போ வந்து நான் ஊக்குப்பட்டி கடிச்சிட்ருக்கேன். இது வந்து வெளியே அடித்து உள்ளே திருப்பணும். இதுக்கு பதிமான தையல் போடணுங்க. இது 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு பதிமான தையல் போட்டு மடிச்சு அடிச்சிடணும். ஃபினிஷிங்காக அடிச்சிருங்க. எது அடித்தாலும் சரி அப்பப்போ நூல் வெட்டிக்கோங்க, சங்கடம் பார்க்காம. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம எப்படி பழகுறோன்றது பொறுத்து தான் இருக்குது. என்ன ஸ்பீடாக தைச்சாலும் அந்தந்த இடத்துல நூல் வெட்டி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் அளவு வச்சு பார்த்துக்கிறேங்க. ஃப்ரண்ட் அளவு எடுக்கும்போது வந்து ஐப்பட்டி வந்து கரெக்டாக வச்சு ஊப்பட்டி எக்ஸ்ட்ரா பட்டி தானே அது, அதை விட்டுட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். கை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஜர்க்காலேருந்தும் சைடு ஜர்க்கா கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணுங்க. பார்த்துட்டு மேலே இருக்க கை துணி தான் வந்து நம்ம இழுத்து கொடுத்து அடிக்கணுமே வெளியே, கீழே இருக்க உடம்பு பாட்டை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. அப்போ தான் கை கரெக்டாக வரும். அந்த கையில் அடித்து காட்டுறேன் பாருங்க. அங்கே பாருங்கள் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம மேலே இருக்க துணி தான் நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமே வெளியே, உடம்பு பாட்டை வளைக்கவே கூடாது.
அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு தான் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த குடஞ்சி வெட்டினதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் டு பேக்கும், அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து ஒரே ஒன்று சொன்னாப்புல வச்சு அந்த ஊசியை இறக்கிட்டு கை மார்க் பண்ணிக்கணுங்க. கை வந்து அதே அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹார்ம்கோல் கிட்ட 2 சைடு ஜர்க்காக இருக்கும். அதாவது முதுகு பகுதியோட ஜர்க்காவும் இங்கே ஃப்ரண்ட் பகுதியோட ஜர்க்காவும் நெகக்கண்ணில் ஒரே இடத்துல இழுத்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து ஊசி நிறுத்திடணுங்க. நிறுத்திட்டு கைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 தையல் போட்டுக்கணுங்க. 3 தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். அப்புறம் வந்து இந்த சைடும் நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தாங்க போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து நம்ம பிசரெல்லாம் வெட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அளவு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 3 தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பிசரெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. கைக்கு வெட்டி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஜாஸ்தி இருந்தாலும் துணி பரவாயில்லைங்க, கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா டைட்டு லூஸுன்னு வந்தாங்கன்னா பிரிச்சுடு துணி வேணும். நான் 3 தையல் போட்டது போக ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். இங்கே பாருங்கள், டாட் கூட மாறாத அளவுக்கு கரெக்டாக அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்படி தான் அடிக்கணும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் பாருங்கள். இது பேக்கு, இந்த சைடு ஃப்ரண்ட்டு தனியாக செக் பண்ணுறேன். இப்படி அடித்தாலும் சில டைம் ஆல்ட்ரேஷன் வரதாங்க செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது, மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்கும் சிலதுலாம். இப்போ வந்து சைடு பீஸு இந்த கிராஸ் பீஸ் வெட்டுறேன் பாருங்கள். துணி நிறைய இருக்குது இந்த ப்ளவுஸில். ஒரு ப்ளவுஸில் துணியே இருக்காது. அப்படி இருந்தாலும் குட்டி குட்டியாக வெட்டி ஜாயின் போட்டு தான் ஆகணும். பாருங்கள், க்ராஸாக வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த க்ராஸ்க்கு ஆப்போசிட் பாயிண்ட்டாக கொடுக்கணும் நம்ம. அப்போ மிஷினில் வைக்கும்போது சமமாக காட்டும் நமக்கு அந்த துணி. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, குறுக்கால ஜாயின் போட்டு விட்ருவாங்க, இலவையே கொடுக்காது. அப்புறம் நெக் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி அந்த ரவுண்டு கிடைக்காது. அது எதனால் வருதுன்னா, இந்த நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தைச்சிட்டு இந்த கிராஸ் பீஸில் சோம்பேறித்தனம் பார்ப்பாங்க. அதை மட்டும் பார்க்காதீங்க, அப்போ அந்த ஃபினிஷிங்கே இல்லாமல் போயிடும். அதை அடிச்சுட்டு நல்லா வெட்டி விட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்குங்க, ஒரே ஷேஃபாக இருக்குங்க. வச்சு கால் குதிரை இடம் தாங்க, அந்த குதிரை இடம் குதிரை பார்த்திங்களா, அந்த ஒரு குதிரை இடம் அளவுக்கு தான் பிடிக்கணும். பிடிச்சி ஒரே நேர்த்தியெல்லாம் போடணும். இதுவும் அப்படி தான், மேலே இருக்க அந்த கிராஸ் பீஸ் தான் நம்ம வளைச்சி கொடுக்கணுமே வெளியே. கழுத்து பீஸு வளைக்கவும் கூடாது, இழுக்கவும் கூடாது. ஏன்னா கழுத்து பெருசாகிடும். நம்ம எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோமோ அதே அளவில் தான் இருக்கணும் கழுத்து பீஸு. கழுத்து பீஸ் கீழே இருக்க பீஸை இழுக்கவே கூடாது எக்காரணத்து கொண்டும். மேலே இருக்க பீஸை மட்டும்தான் நம்ம வளைச்சி கொடுத்து அடிக்கணும். அடிச்சுட்டு பிசுரெல்லாம் வெட்டி விட்டுட்டு இதையே ஒரு மடக்கு மடக்கி அடிக்கணுங்க. அந்த பிசுரை வெட்டி விட்டு அந்த இடத்துலையே இன்னொரு மடக்கு மடக்கி அப்படியே மடித்து அடிச்சு விட்டுருங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு குதிரை இடத்துக்கு மேலே கொஞ்சோண்டு இருக்கும் ஜாஸ்தியாக. பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இவ்வளோதாங்க விஷயம். ஒரு சாதா ப்ளவுஸ் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அடித்து பழகிட்டிங்கன்னா சூப்பருங்க. நீட்டாக அடித்து பழங்க, பிசுரெல்லாம் வெட்டிக்கோங்க. ஐ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீட்டாக பழகினீங்கன்னா நீட்டாக இருக்கும். பிசுரை இப்படி வெட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எம்மிங் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் நான் கடைசியோட இது காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஒரு 18 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாங்க. யாராவது வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுமே வெளியே. நம்ம பேசாமல் உட்காந்து சின்சியரிட்டியாக தைச்சோன்னா 20 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலாம் வாய்ப்பே இல்லை. சாதா ப்ளவுஸ்க்கு நார்மல் ப்ளவுஸு ஒரு 30 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஏதாவது நெக்கில் வேலை இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க சாதா ப்ளவுஸு.